இவ்வளவுதான்டா. அருவியிலிருந்து ஆறு, ஆறிலிருந்து நீர், நீர்லிருந்து வயிறு, வயிறுல நீர்லிருந்து சோறு, சோறுலேருந்து வயிறு, வயிறுலேருந்து உயிர், வாழ்க்கைடா. இவ்வளவுதான்டா வாழ்க்கை. இந்த மலையை தொடாண்டா. தொடாத இயற்கையின் அரும்பெரும் கூட. அது என் தாய், பூமி தாயின் மார்பு. இது தமிழ் தேசியம். மலை, காசு, பணம், துட்டு, வெட்டு. இவன் திராவிடன். இதை கமிஷன் வாங்கிக்கிட்டு வேடிக்கை. நல்லா வெட்டு. இவன் இந்திய. என்னைக்கு இந்த திராவிட இந்திய கட்சி, காங்கிரஸ், ராகுல் காந்தி, இந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எங்கள் அண்ணன் செல்வ பெருந்தகை, இல்லை அன்பு தம்பி அண்ணாமலை யாராவது பேசுவாங்களா? மலையை மணலாக்கி விற்கிற? நோ. யாரு கத்துவா? தமிழ் தேசிய பிள்ளைகள், பிரபாகரன் பிள்ளைகள், இயற்கையின் மக்கள் நாங்கள் என்பதை உணர்ந்த பிள்ளைகள். அவன் சொல்றானடா, ஒரு பேரறிஞன், நீ எந்த கல்வியும் உன் பிள்ளைக்கு கொடுக்க தேவையில்லை, இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுடா. அது எல்லாவற்றையும் உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டான்றான். எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துட்டான் இயற்கை. ஆத்து மணல் 32 ஆறை கொண்டு கொலை செஞ்சிருக்காங்க. 4 நூற்றாண்டுக்குள்ள 32 ஆறை எப்படின்னு கொலை செய்ய முடியும்? ஆறை எப்படின்னு சாகடிக்க முடியும்? ஆறு செத்துருச்சுன்னு நீ எப்படின்னு சொல்ற? அப்படின்னு. தம்பி, மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். மணல் என்பது உலகத்தின் சிறந்த நீர் வடிகட்டி, சிறந்த நீர் தேக்கி. நீர் வடிகட்டியான யாரு? நீர் மணல். ஆமா ஆமா. எப்படின்னு சொல்ற? கடற்கரைக்கு போயிருக்கியா? என் தம்பி தங்கச்சியில போயிருக்கீங்களா? கடல் நீரை அள்ளி குடிச்சு பார்த்திருக்கலாம். உப்பு கைக்கும். கடல் நீர் இங்க இருக்குல்லடா. அது என் தம்பி, என் தங்கச்சி, ஒரு அடி வாடா, ஒரு அடி இப்படி தள்ளி வாடா, மண்ணை பறிடா, தண்ணி ஒரு எடுத்து குடிடா, உப்பு கச்சா என்னை செருப்பால் அடிடா. ஏன்? வடிகட்டிடுதுடா. மணல் உப்பு உறிஞ்சிக்கிறது. சிறந்த நீர் வடிகட்டிடா. தூய தண்ணீரை கொண்டு வரும்டா. எல்லாத்தையும் தள்ளிட்டு தூய குடிநீரை கொண்டு வரும். அதனாலதான் எங்க அப்பா நம்மால் வேணும்னு சொல்றாங்க, மேலே தேங்கி நிற்கிற நீரை குடிக்க கூடாது, வேளாண்மைக்குத்தான் பயன்படுத்த வேண்டும். பூமிக்கு கீழே இருக்கிற தண்ணீரை எடுத்துத்தான் குடிக்க பயன்படுத்தேன். மணல் எல்லாவற்றையும் வடிகட்டி தூய நீரை வைக்கிறது. தாயின் மார்பில் கறந்த பால் போல வச்சிருக்குது. இதை கொஞ்ச நேரம் பேச சொல்றா. உதயநிதியும் ஐயா ஸ்டாலினையும் பேச சொல்றா. இந்த அன்னூர் சிவா அன்னியூரா அவரை கொஞ்சம் பேச சொல்றா. நான் என் தங்கச்சியை பேச சொல்றேன். இதெல்லாம் கத்துக்காம நீ எனக்கு ஓட்டு போட்டு நான் என்னடா செய்ய போறேன்? ஒருவேளை நான் ஆட்சிக்கு வந்தா நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஆளு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காருன்னு, இதெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டா தான் நான் செய்யும்போது ஆமா அண்ணன் சொல்றதெல்லாம் செய்துன்னு நினைப்பேன். இல்லைன்னா நாங்கள் ஒன்று போய் இந்த ஆளு எழுந்ததே பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கூடாதுல்ல. என்னென்ன பண்ணுவேன்? இந்த கல்குவாரி எடுத்தாங்களாடா, தோண்டின பள்ளத்தில் அதே பொக்கல் தூக்கி இவங்கெல்லாம் போட்டு மூடிடுவேன். நீ விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்கிறியா? விளையாட்டு சொல்றேன்னு நினைக்கிறேன். என் தங்கச்சி சொன்னா பாரு, நான் எங்கள் அண்ணன் அளவுக்கு நல்லவன் இல்லை, நான் கொஞ்சம் கெட்டவன்ட்டு. அவர் தோற்றதற்கு காரணம் அவர் ரொம்ப நல்லவனா இருந்தது. அதனால அந்த ஆத்து மணலை அள்ளிற போது, இப்ப என் உடலில் இருக்க தோலை நீங்க வெட்டி இப்படி எடுத்துட்டீங்க, அப்படி செதுக்கி எடுத்துட்டீங்கன்னா, காற்றில் மிதந்து வருகிற நோய் தொற்றி இருக்குல்ல, அது என்னை தொற்றி ஒரு அரை மணி நேரத்தில் அப்படி கீழே விழுந்து நான் செத்துருவேன். அது மாதிரி நீ மண்ணை எடுத்த பிறகு ஆத்தின் தோலை எடுத்துட்ட, செத்துருது. எப்படின்னு செத்துருதுன்னு சொல்ற? ஆத்து கரையிலே இருக்கிற பனையும் தென்னையும் பாக்கு மரமும் கழுத்து முறிஞ்சு செத்துருது. அது காரணம் ஆறு செத்துருச்சு, பக்கத்தில் இருந்த மரங்கள் செத்துருச்சு. சான்று. இவ்வளவுதான். இதை பத்தி திராவிடம் கவலைப்படுமா? ஏன் கவலைப்படுது? ஏன்னா வெட்டி விற்கிற திருவாளர்களே அவன் தான். அதனாலதான் அவங்கள திராவிட முன்னேற்றம் சொல்லாம திருடர்கள் முன்னேற்றம் சொல்றது காரணமே அதுதான். அந்த திருட்டு பயல்களை அவங்க தான். 32 ஆத்து மணலை வித்து தின்னுட்டு கடைசியா எங்கிருந்து அருவி வந்ததோ ஆறு வந்ததோ அங்க போயிட்டான். பரமசிவன்ட்ட பத்மாசூரன் ஒரு வரம் கேட்கிறான். நம்ம பாட்டநாட்ட சிவன்கிட்ட போய், என்ன வரம்? நான் யார் தலையில கை வச்சாலும் அவன் அப்படியே எரிஞ்சு சாம்பலாகணும்னு ஒரு வரம் கேட்கிறான். நம்ம ஆளு தந்தேன்ட்டார். நீ கொடுத்த வரம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம், உன் தலையில கை வச்சு பார்க்குறேன், இங்க வான்ட்டான். தெரிச்சு ஓடுறாரு. அது மாதிரி எவன் வரம் கொடுத்தானோ அவன் தலையில கை வைக்கிறது. எங்கிருந்து அருவி ஆறு வந்ததோ அவன் தலையில கை வைக்கிறது. எம் சாண்டு. முடிஞ்சா இனி ஒருவேளை நீ ஆறை உயிர்ப்பிக்கலாம்னா அதுக்கும் வாய்ப்பில்லை. ஆறை எங்களும் ஆத்து மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகும்னா நீ 30 அடிக்கு அள்ளியிருக்க. எங்க எதிர்காலத்தை பார். இங்க நிக்கிற பிள்ளைகள் அவனுடைய பேரம்பேத்தியுடைய எதிர்காலத்தை பார். இப்ப போத்தல்ல வாங்கி தண்ணி குடிக்கிறேன், சரி, இன்னொரு 10 ஆண்டுக்கு, ஒரு 15 ஆண்டுக்கு, ஒரு 25 ஆண்டு குடிச்சிட முடியுமா?
அதுக்கப்புறம் யாருக்கு ஒரு குறவழியாவது கடிச்சு ரத்தம் தான் குடிக்க முடியும். குடிக்க தண்ணி இருக்காது, மூத்திரம் தான் இருக்கும். அதுவும் வராது. தண்ணி குடிச்சா தானே வரும். எங்கே வரும்? எங்கள் அப்பா நம்மாழ்வார் சொல்கிறாங்க, இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து பூமியில் வாழ இடம் இருக்காது. நல்லா உள்வாங்கிக்க உடன் பிறந்தவனே, என் தங்கைகளே, பெற்றோர்களே, இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து பூமியில் வாழ இடம் இருக்காது. இல்லை என்றால் வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காது. இது எங்க அப்பா 25 ஆண்டுகள் சொன்னது. 130 நாடுகளின் ஆய்வறிஞர்கள், சூழியல் அறிஞர்கள் ஆய்வு செய்து ஐநா சபையிலே அறிக்கை தாக்கல் செய்கிறார்கள். எங்கள் ஐயா தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் அவர்கள் எழுதிய புத்தகத்திலே அரசியல் அறிவியல் சூழியல், அந்த புத்தகத்தை பாரு, ஒரு தடவை படி. பூமியின் வாழ்நாள் இன்னும் 12 ஆண்டுகள் தான், அதற்குள்ளே பூமியை காப்பாற்றி எச்சரித்துக் கொள்ளுங்கள் என்று 130 நாடுகளின் ஆய்வறிஞர்கள் அறிக்கை தாக்கல் பண்ணார்கள். ஐநாவும் கண்டுக்கல, அறிக்கை கொடுத்தவனும் கண்டுக்கல, எந்த நாடும் கண்டுக்கல. ஐயா எழுதினார், நான் பேசி கத்திக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்க. இதான் நிலைமை. இதை இந்தியம் பேசுமா? காங்கிரஸ் பேசுமா? பிஜேபி பேசுமா? திராவிடம் பேசுமா? திமுக பேசுமா? பேசாது. ஏன்? அள்ளி வித்தது வெட்டி வித்தது அவன் தானே. அவர்களுக்கு என்ன இருக்குது? தமிழச்சி தாலி எடுத்தா அவனுக்கு என்ன? தமிழன் நிலம் தரிசானா அவனுக்கு என்ன? குப்பமேடானா அவனுக்கு என்ன? உலகத்தில் சென்னைக்கு வா, இயற்கையின் சதுப்பு நிலை ஏறி அரும்பெருங்கொடை பள்ளிக்கரணை ஏரியை குப்பமேடாக்கியவர்கள் தான் இந்த திராவிட ஆளர்கள். நீங்கள் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்? நீ ஒன்று ஒன்றா பார். இன்றைக்கு பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்காது என்று தெரிந்து நீங்கள் அவருக்கு அனுப்புகிறீர்கள், தீர்மானம் போடுகிறீர்கள் மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று. ஆனால் 18 ஆண்டுகள், அன்பு தம்பிதங்களே, அருமை பெற்றோர்களே, இந்திய நிலப்பரப்பிலே ஒரு மாநில கட்சி தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் இந்திய நடுவண் அரசிலே அமைச்சரவையில் இருந்த ஒரே அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். வாஜ்பாய், ஐ.கே. குஜரால், வி.பி. சிங், சோனியா காந்தி, அப்புறம் யாரு, தேவேகவுடா, யார் வந்தாலும் 18 ஆண்டுகள் அமைச்சரவையில் இருந்திருக்கு. இப்போதெல்லாம் நீங்கள் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கள் என்று மத்திய அரசு வலியுறுத்தல? ஏன் வலியுறுத்தல? நீ தமிழன், நான் நம்புறேன். நான் தமிழன், உறுதியா சொல்றேன், நான் தமிழன். நீ தமிழன் நான் நம்புறேன். அப்படின்னா நீ ஒரு தடவை யோசிச்சு பாரு. உன் இனத்திற்கு தேசம் வேண்டும் என்றுதான் நம்முடைய தலைவர் போராடினார். ஆனால் இந்த நிலத்தில் ஆண்டு கொண்டிருந்த கருணாநிதி அவர்கள் அந்த விடுதலை போராட்டத்திற்கு நேரெதிரான துரோக செயலை செய்தார். அந்த விடுதலை போராட்டத்தை நசுக்கி அழித்தது, 1,76,000 இன மக்களை கொன்றது சிங்களர்கள் என்று நீ கருதுகிறாய். இந்தியா, அன்றைய காங்கிரஸ் அரசு வட்டி இல்லாத கடனாக 80,000 கோடியை எண்ணி கொடுத்த கட்சி காங்கிரஸ். அந்த கை சின்னத்துக்கு தான் நீ வாக்கு செலுத்தியிருக்காய், 10 சீட்டை வெளில வச்சிருக்காய். உனக்கு உண்மையிலேயே மான உணர்வு, இன உணர்வு இருக்கா? நீ சோத்துல உப்பு போட்டு திங்கிறியா? தண்ணி இன்னி குடிக்கிறியா? யோசிச்சு பாரு. உன் கண் முன்னே உன் இனத்தை கொன்னவனுக்கு நீ எப்படி ஓட்டு போட முடியுது? அந்த இனத்தை கொல்லபோது கூட நின்ன திமுகவுக்கு எப்படி உன்னால் ஓட்டு போட முடியுது? கொன்னது காங்கிரஸ், கூட நின்னது திராவிடம். எதிர்த்து போரிட்டு போரை தடுக்க போராடி ஓராண்டுகள் சிறையில் இருந்தவன் நான், தமிழ் தேசியத்தின் மகன், பிரபாகரன் மகன். இந்தியம் கொல்லும், திராவிடம் துணை நிற்கும், தமிழ் தேசியம் எதிர்த்து போராடும். ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடை புரிஞ்சுக்க. எது உனக்கு தேவையான அரசியல்னு புரிஞ்சுக்க. கேரளாவில் சிலந்தி நதியில் அணை கட்ட போறான்பா, அணை கட்ட போறான். ஏற்கனவே முல்லை பெரியாற்றில் தண்ணி தரம் மறுக்கிறான். அணை கட்டப்பட்டது யாருக்கு? நமக்கு. கட்டுனது யாரு? நம்ம பெரிய பெருஞ்சித்தப்பனும். கட்டிய பெருந்தகை யாரு? பெண்ணிக்குங்க பெருமகன். சொந்த சொத்தை வித்துட்டு வந்து கட்டினான். நம்ம நிலப்பரப்பில் கட்டினான். எல்லை பிரிப்பில் இடுக்கி மாவட்டம், தேவிகுளம், பீர்மேடு உள்ளிட்ட தாலுகாக்கள் கேரளாவோட போயிடுச்சு. அது விடு வரலாற்று பெரும்பிள்ளை நிகழ்ந்துருச்சு. இப்போ சிலந்தி நதியிலையும் கட்டிட்டான்னா சுத்தமாக நமக்கு தண்ணி இருக்காது. இப்போ மேகதாத்தில் அணையை கட்ட எப்படி நம்ம தடுக்க போராடுறோம், அது மாதிரி இப்போ இந்த சிலந்தி நதியில் அணையை கட்டுறது யாரு? கம்யூனிஸ்ட் கட்சி. எதிர்கட்சி யாரு? காங்கிரஸ். இங்கே யாரு? காங்கிரஸ். இங்கே யார் ஆளுங்கட்சி? திமுக. திமுக யாரோட கூட்டு? அதே கம்யூனிஸ்ட் காங்கிரஸோட. கட்டாதேன்னு ஐயா ஸ்டாலின் சொன்னது நீங்க கேட்டிருக்கியா? கம்யூனிஸ்ட் கட்சி பேசி கேட்டிருக்கியா? காங்கிரஸ் பேசி கேட்டிருக்கியா? ஒரே ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கட்டாத. இப்ப தெரியுதா ஏன் தமிழ் தேசிய அரசியல் தேவைன்னு? தெரியுதா?
இவன் பண்ண மாட்டான். இவன் என்னைக்கு உங்க அப்பன் செத்தாலும் ஆத்தா செத்தாலும் நீஞ்சத்தாலும் ஒப்பு கழுவான். உன் உடன் பிறந்தவன் தமிழ் தேசிய பிள்ளை நாங்க தான் உளமாற அழுவோம். இந்த ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாட்டை நீங்க வச்சுக்க. இப்ப போடுறான் பார், கள்ளச்சாரம் குடிச்சவனுக்கு ஒரு நாடகத்தை போடுறான் பாத்தியா? உங்க அண்ணன் ஆட்சியில் இருக்கேன், ஒரு வேலை நடந்துருச்சு, நடக்காது, நடந்துருச்சு. சாராயம் வித்து அத்தனை பேரையும் தூக்கி மொத்த சொத்தையும் வித்து அந்த சொத்தை பிரித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கொடுத்துட்டு இனிமேல் சாராயம் காய்ச்சினா சொத்தை பறித்து வித்து போடுவான்னு பயம் இருந்தால் எவன்டா காய்ச்சுவான்? எவன் காய்ச்சுவான்? அதை செய்ய துப்பு இருக்கா? நம்ம தாத்தன் ஒருத்தர் இருந்தான், படிக்காத ஒரு கிழவன், காமராஜன்னு. ஒரு அம்மா வருது கை குழந்தையோட, ஐயா அப்படின்னு. என்னம்மா ஏன் அழுகிற? என்ன அழாமல் சொல்லு. ஐயா என் புருஷனை போலீஸ் பிடிச்சி. ஏன் பிடிச்சி போச்சு? அவர் ஒன்றுமே பண்ணாமல் போலீஸ் பிடிச்சி போச்சு. இருக்கு வலைவெளியில் பாருங்க, ஒன்றுமே பண்ணாமல் போயிடுச்சு. என்ன பண்ணார் சொல்லுங்க? ஐயா சாராயம் வித்தாருன்னு பிடிச்சோம்னா, யாருப்பா அந்த அம்மா உள்ள விட்டது? கூட்டிட்டு போ. ஐயா தெரியாமல் பண்ணிட்டாரியா, இனிமே பண்ண மாட்டாரியா அப்படின்னு. போமா கொலகாரனை கூட நான் மன்னிச்சிருவேன், அவனால் ஒரு உயிர் தான் முகம், ஒரு பிள்ளை தான் தாலி இருப்பா. சாரா விற்கிற நான் மன்னிக்க மாட்டேன், ஊரே நாசமாக போயிடும், 10,000 பேர் தாலையாத்து போடுவான்னு. நடந்துச்சாலேன்னு பார்த்துக்க. ஒரு கால ஞானம்டா, படிக்காத மேதை தான் நடக்குங்கிறான். எங்கள் தாத்தா முத்துராமலிங்க திருத்துறார் பாரு, பாலை விற்பது போல தண்ணீரை விற்பான். இப்போ நான் பேசுறது சில பேருக்கு பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இதை கத்திக்கிட்டு இருக்காங்க, அது மாதிரி அவர் பேசும்போது நினச்சிருப்பான், இந்த ஆள் ஏதோ வளர்றாயா பாலை வைக்கிற மாதிரி தண்ணீர் இருப்பான். புறாக்கள் கூடு கட்டுவது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். அடுக்ககம், ஃப்ளாட்ஸ். அன்னைக்கு இல்லை அவர் காலத்தில், ஆனால் கட்டுவான் இருக்காரு. விளைநிலங்களை வீட்டு மனைகளாக கூறு போட்டு விற்பார்கள் பேசியிருக்காரு. எல்லாம் சிரிச்சிருப்பான். இப்போ நான் பேசும்போது சிலதுக்கு சிரிக்கிறான்ல, எந்த ஆள் இதாக பேசிப்பாங்க, ஆகாத பேசுவான், நடக்காத பேசுவான் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நெல் முளைச்செல்லாம் கல் முளைச்சிருக்கு, எல்லா விளைநிலங்களும் வீட்டு மலைகளாக இருக்குது, எல்லாம் அடுக்ககம். பாலை விற்கிறத விட இப்போ தண்ணி. ஒரு படத்தில் நான் ஒரு காட்சி வச்சுருந்தேன், கதாநாயகன் கதாநாயகிட்ட பால் வாங்கிட்டு போவார், விரலை விட்டு பார்ப்பார், அது தண்ணி சட்டுன்னு விழுந்துருச்சுன்னா தண்ணி கலந்துருக்கு, பால் சட்டுன்னு விரலிருந்து விழுந்துருச்சுன்னா தண்ணி கலந்துருக்கு. கலக்காமல் கொஞ்சம் நேரம் விரலில் பிடிச்சிட்டு மெதுவாக விழுந்துச்சுன்னா கலக்கலை, நல்ல பால்னு அர்த்தம். எங்களுக்கு எங்கள் ஆத்தா பெண் கற்றுக் கொடுத்தது கிராமத்தில். அப்படி விரலை விட்டு பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த பொண்ணு பார்க்கும், என்ன பார்க்குறீங்க? பாலில் தண்ணி கலந்துருக்கேன் நான், பால் விலையை விட தண்ணி விலை அதிகம், போங்க. பால் விலையோட தண்ணி விலை அதிகம், நான் அதை போய் கலக்க போகிறேன் நான். அந்த மாதிரி தான் இந்த நிலைமை இருக்குது. அதுக்கு பேர் என்ன? கால ஞானம். காற்றை விற்பான்டான்னு நான் சொல்லும்போது சிரிச்சா, விற்கிறானா இல்லையா? விற்கிறேன். எங்கேண்ணே விற்கிறேன்? ஆன்லைன் வர்த்தகத்துக்கு பேர் என்னடா? ஃபோன் பண்ணால் தண்ணி வருதாடா, அக்கோ ஃபினாலில் 10 கேனுங்க, அதான்டா காற்றை வியாபாரம் பண்ணுறது. நீ மூச்சு காட்டுற. இப்போலாம் பார்த்து வெளிநாட்டில் சிலிண்ட்ரு இந்த இங்கே போட்டு போவான் தெரியுமா, ஒரு இது மாதிரி நம்ம ஸ்கூல் பேக் போகும்போது அது மாதிரி நீ இப்படி போட்டு மூக்கில் டீப் மாற்றி போயிட்டே இருக்க வேண்டியது. ஆக்சிஜன் எழுதி வச்சுக்க, நம்ம 10 ஆண்டுகளில் வந்துடும். டெல்லியிலலாம் அது வந்துருச்சு.